ஒரு Q&A வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். ப்ரோ, உங்களுக்கு யூடியூப்ல க்ரஷ் இருக்கா? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுவா? சரி, சொல்லிடுறேன். ஸோ இருக்கு. நான் அவங்க வந்து லவ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றேன். ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு சீக்ரெட். ஓகே சிங்கிள் தான். பட் வெயிட், அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினப்போ என்ன செஞ்சீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, சேலரின்னு சொல்ல முடியாது. Stop it. Get some help. ஸோ ப்ரொமோஷன் ஒன்று பண்ணியிருப்பேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து. அதில் சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணேன்னா, தெரியல எதுக்கோ செலவு பண்ணிட்டேன். பட் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணல. சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட் மெமரி எது ப்ரோ? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் மெமரிஸ் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஃபேமிலி உங்கள் யூடியூப் டெசிஷனை சப்போர்ட் பண்ணாங்களா? ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2018 2019 அந்த மாதிரி டைமில், லாக்டவுன் முன்னாடியே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டதில்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணல. தட்ஸ் ஆனஸ்ட் ஆன்சர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஸோ எல்லார் வீட்லையும் ஆப்வியஸாக எல்லார் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா இதான் சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இஸ் நாட் அ பிக் திங். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யாருமே கிடையாது நான் ஸ்டார்ட் பண்ண டைமில். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ எது ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்ட் வைரல் யூடியூப் வீடியோ வந்து எது பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோமிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கிரியேட்டர்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த சேனல் அப்லோட் பண்ண வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19K வியூஸ் போயிருந்துச்சு. 2024 இஸ் ஃபக்கிங் மேட். ஃபிளிப் இர்ஃபான், தருண்குமார், ஜேகே, ஆஹா ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. அண்ட் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து 400K, ஆல்மோஸ்ட் இப்போ 500K 5 lakh வியூஸ் வரப்போகுது. ஸோ விஜய் சிந்து வந்து மீட் பண்ண போறேன். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த மீட்டப் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போக போறேன்ட்டு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. விஜய் சிந்து vlogs வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வெல்கம் டு விஜய் சிந்து vlogs. ஸோ மீட்டப்ன்றது அதுவும் இந்த டைம்ல வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து எலெக்ஷனாக நடக்க போகுது. வாய்ப்பு இல்ல ராஜா. அதாவது நேற்று ஒரு போஸ்ட் நாங்கள் போட்டோம். அந்த போஸ்ட் நாங்கள் சத்தியமா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முதல்ல நாங்கள் ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் அதுதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டிக்கெட்ஸ் கிடைக்காதனால ஸோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ ஃபுல் வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ அவ்வளோ ரீச் கிடைக்கும், அதுலேருந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ. யூடியூப் பண்ண இன்ஸ்பயர் பண்ணது யாரு? ஸோ யூடியூப் பண்ண இன்ஸ்பயர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து நிறைய கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தேன் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. லைக் மைக் செட் ஸ்ரீராம், ரிஷிபீடியா, இர்ஃபான் சியூ, மதன் கௌரி. ஸோ சொல்லிட்டே போகலாம். ஒருத்தர் 2 பேர் இன்ஸ்பயர் பண்ணல, நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஆஃப்லைன்ல இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆஃப்லைன்ல இருந்தால் லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இல்லாமல் ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமா நிம்மதியாக இருப்பேன். ஸோ லைக் சோசியல் மீடியா லைஃப்லேருந்து ஒரு ப்ரைவேட் லைஃப் வாழலாம். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. யூடியூபர் இல்லாட்டி இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ நான் இப்போ வந்து நான் வந்து நோ ஐடியா. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மோஸ்ட்லி லைக் ஏதாச்சும் மீம் சேனல், மீம் கிரியேட்டராக இருந்திருப்பேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. இல்லைனா ஏதாச்சும் ஒரு சேனலுக்கு எடிட்டராக இருந்திருப்பேன். ஸோ எனக்கு எடிட்டிங்லாம் பிடிக்கும். ஃபியூச்சரில் உங்கள் சேனலில் என்ன மாதிரி வேறு லெவல் கண்டென்ட் ட்ரை பண்ண ஆசை? ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் பண்ணலாம். நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அது சொல்ல வேணாம். ஸோ செஞ்சுட்டு காட்டுறேன். டெல் மீ வாட் ஹேப்பன் டு யுவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹவு டஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் கோயிங் ஆன்? ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா தேர் குட். நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கரியரில் இருக்காங்க. நிறைய பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தெம். அண்ட் ஸ்டில் அவங்க கூட கான்டாக்டில் தான் இருக்கேன், டச்சில் தான் இருக்கேன். யூடியூப் பண்ணால் லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆர் ஸ்டில் நார்மலா? ஸோ யூடியூப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்வே பண்ணவே முடியும். அண்ட் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. எடிட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் என்ன ப்ரோ? ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஎன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ எடிட்டிங்காக. ஃபோட்டோ தமிழ் எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி வரும். மந்த்லி 500 rupees சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணால் தான் அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும். டஃபஸ்ட் மொமெண்ட் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ டஃபஸ்ட் மொமெண்ட் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டே இருக்கணும். ஸோ அதான் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மூமெண்ட். லைக் உங்களுக்கு வந்து ஒரு டீம் இருந்தால் பிரச்சனை இல்லை, லைக் வீடியோ எடிட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அதெல்லாம். ஸோ நமக்கு என் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாமே. நான் தான் எடிட்டர், நான் தான் வீடியோ எடுப்பேன். ஸோ அந்த சோஃபா தம்பி சொல்ல வரல, அது மாதிரி தான். வாட்ஸ் யுவர் கோல் இன் லைஃப் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ மை கோல் இன் லைஃப் இஸ் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். கிரிஞ்சா இருக்கா? ஸோ தட்ஸ் மை கோல். மே ஐ நோ யூ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் அ லவர் ப்ரோ, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? நிறைய கொஸ்டின்ஸ் இது மாதிரியே இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ அப்பமில்ல உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஒரு டைம் மிஷின் இருந்தால் 2019 போய் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ எனக்கு நானே ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். என்னன்னா, வீக்லி ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட், வியூவர்ஸ் கவுண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லியிருப்பேன். உண்மையாக சொல்லுங்க ப்ரோ, ஒரு கண்டென்ட் ஐடியா ஃப்ளாப் ஆன அப்புறம் எப்படி மூட் ரெக்கவர் பண்ணுறீங்க? ஸோ ஒரு கண்டென்ட் இல்லை, நம்ம சேனலில் போட்டிருக்க நிறைய கண்டென்ட் வந்து ஃப்ளாப் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான ரீச் வந்து கிடைக்கல. ஸோ நான் அது வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஜான்வரியில வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ப்ரோவோட பாட்காஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டோம். லைக் கேமரா செட்டப்பு, 3 கேமரா செட்டப்பு அண்ட் எடிட்டிங்கே மோஸ்ட்லி ஒரு 4 or 5 days ஆச்சு அந்த வீடியோ எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து எதிர்பார்த்த ரீச் கிடைக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும். லைக் விஜய் டிவிலேருந்து உங்களை அப்ரோச் பண்ணி ஒரு எபிசோடில் போய் ஜாயின் பண்ணுவீங்க போல. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜெகதீஷ், விஜய் ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க. அண்ட் எல்லாரோட ஜேர்னிஸ்லையும் சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் உங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்சுனா இது? பிக்கஸ்ட் சேலஞ்ச், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லுங்கள். என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? என் சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா, எனக்கு கிடைச்சிருக்க இந்த 2670 சப்ஸ்கிரைபர்ஸில் எல்லாருமே லாயலான சப்ஸ்கிரைபர்ஸு. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்பாங்க, ப்ரோ வேர்ஸ் யூ வீடியோ, வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணதை பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஷேர் பண்ணி என்னை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து நிறைய பேர் ரீச் ஆயிருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு கிரியேட்டர் கிட்ட நீங்கள் சீக்ரெட் ஜலசியான மொமெண்ட் இருக்கா? ஸோ மோஸ்ட்லி அந்த ஜலசி அந்த மாதிரி பிஹேவியர்லாம் என்கிட்ட கிடையாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. Until then, bye from Jay Shakti. Bye.